இன்றைய யோகா நிகழ்வில் முதல் கட்டமாக மூச்சு பயிற்சி வகைகளில் ஒன்றான பிரம்மரி மூச்சு பயிற்சியை பார்ப்போமாக. பிரம்மரி என்பது வண்டு போன்ற சத்தத்துடன் செய்யப்படுகின்ற ஒரு மூச்சு பயிற்சியாகும். அதாவது மூச்சினை மூக்கினால் எடுத்து நாங்கள் அந்த தொண்டையில் காணப்படுகின்ற குளோட்டிஸ் என்ற வைப்ரேஷனை பயன்படுத்தி இந்த மூச்சினை நாங்கள் செய்கின்ற பொழுது வண்டு போன்ற சத்தத்துடன் செய்கின்றமையால் இதனை பிரம்மரி மூச்சு பயிற்சி என்று கூறுகின்றோம். இவ்வகையான மூச்சு பயிற்சியை செய்வதனால் பலதரப்பட்ட நன்மைகளை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையிலேயே நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஒரு மூச்சு பயிற்சியாக இது அமைகின்றது. மற்றும் எமது தொண்டையில் ஏற்படுகின்ற குரல் பிரச்சனைகள் மற்றும் எங்களுடைய தொண்டையில் ஏற்படுகின்ற சிறு சிறு குரல் சம்பந்தமான பிரச்சனைகள், தைராக்சின் பிரச்சனைகள் அனைத்துக்கும் இவ்வகையான மூச்சு பயிற்சிகள் மிகவும் நன்மை அளிக்கின்றது. எனவே இந்த மூச்சு பயிற்சியினை முதல் கட்டமாக நாங்கள் பார்ப்போமாக. சின்முத்ராவில் இருக்கின்றார்கள். அதாவது இந்த மூச்சின் இரண்டு கைகளையும் மெதுவாக காதின் வெளிப்பகத்தை வெளிமடலை அமர்த்தி கொண்டு முதலில் 2 துவாரத்தின் ஊடாக மூச்சினை எடுத்து வாயை மூடிய வண்ணம் வண்டு போன்ற சத்தத்தில் இப்பயிற்சியினை செய்வோமாக. மீண்டும் 2 மூக்கு துவாரத்தின் ஊடாக மூச்சினை எடுத்து மெதுவாக மீண்டும் மெதுவாக 2 மூக்கு துவாரத்தினூடாக மூச்சினை எடுத்து மீண்டும் இன்னும் ஒரு முறை மெதுவாக மூச்சினை எடுத்து அதாவது இந்த மூச்சின் 2 கைகளையும் மெதுவாக காதின் வெளிப்பகத்தை வெளிமடலை அமர்த்தி கொண்டு முதலில் 2 துவாரத்தின் ஊடாக மூச்சினை எடுத்து வாயை மூடிய வண்ணம் வண்டு போன்ற சத்தத்தில் இப்பயிற்சியினை செய்வோமாக. மீண்டும் 2 மூக்கு துவாரத்தின் ஊடாக மூச்சினை எடுத்து மெதுவாக மீண்டும் மெதுவாக 2 மூக்கு துவாரத்தின் ஊடாக மூச்சினை எடுத்து மீண்டும் இன்னும் ஒரு முறை மெதுவாக மூச்சினை எடுத்து அதாவது இந்த மூச்சின் 2 கைகளையும் மெதுவாக காதின் வெளிப்பகத்தை வெளிமடலை அமர்த்தி கொண்டு முதலில் 2 துவாரத்தின் ஊடாக மூச்சினை எடுத்து வாயை மூடிய வண்ணம் வண்டு போன்ற சத்தத்தில் இப்பயிற்சியினை செய்வோமாக. மீண்டும் 2 மூக்கு துவாரத்தின் ஊடாக மூச்சினை எடுத்து மெதுவாக
மீண்டும் மெதுவாக 2 மூக்குத்துவாரத்தினூடாக மூச்சினை எடுத்து மீண்டும் இன்னுமொரு முறை மெதுவாக மூச்சினை எடுத்து அதாவது இந்த மூச்சின் 2 கைகளையும் மெதுவாக நீங்கள் 2 கைகளையும் மெதுவாக காதின் வெளிப்பகத்தை வெளிமடலை அமர்த்தி கொண்டு முதலில் 2 துவாரத்தின் ஊடாக மூச்சினை எடுத்து வாயை மூடிய வண்ணம் வண்டு போன்ற சத்தத்தில் இப்பயிற்சியினை செய்வோமாக. மீண்டும் 2 மூக்குத்துவாரத்தின் ஊடாக மூச்சினை எடுத்து மெதுவாக மீண்டும் மெதுவாக 2 மூக்குத்துவாரத்தினூடாக மூச்சினை எடுத்து மீண்டும் இன்னுமொரு முறை மெதுவாக மூச்சினை எடுத்து அதாவது இந்த மூச்சின் 2 கைகளையும் மெதுவாக நீங்கள் 2 கைகளையும் மெதுவாக காதின் வெளிப்பகத்தை வெளிமடலை அமர்த்தி கொண்டு முதலில் 2 துவாரத்தின் ஊடாக மூச்சினை எடுத்து வாயை மூடிய வண்ணம் வண்டு போன்ற சத்தத்தில் இப்பயிற்சியினை செய்வோமாக. மீண்டும் 2 மூக்குத்துவாரத்தின் ஊடாக மூச்சினை எடுத்து மெதுவாக மீண்டும் மெதுவாக 2 மூக்குத்துவாரத்தினூடாக மூச்சினை எடுத்து மீண்டும் இன்னுமொரு முறை மெதுவாக மூச்சினை எடுத்து அதாவது இந்த மூச்சின் 2 கைகளையும் மெதுவாக நீங்கள் 2 கைகளையும் மெதுவாக காதின் வெளிப்பகத்தை வெளிமடலை அமர்த்தி கொண்டு முதலில் 2 துவாரத்தின் ஊடாக மூச்சினை எடுத்து வாயை மூடிய வண்ணம் வண்டு போன்ற சத்தத்தில் இப்பயிற்சியினை செய்வோமாக. மீண்டும் 2 மூக்குத்துவாரத்தின் ஊடாக மூச்சினை எடுத்து மெதுவாக மீண்டும் மெதுவாக 2 மூக்குத்துவாரத்தினூடாக மூச்சினை எடுத்து மீண்டும் இன்னுமொரு முறை மெதுவாக மூச்சினை எடுத்து
அதாவது இந்த மூச்சின் இரண்டு கைகளையும் மெதுவாக நீங்கள் இரண்டு கைகளையும் மெதுவாக காதின் வெளிப்பகத்தை வெளிமடலை அமர்த்தி கொண்டு முதலில் இரண்டு துவாரத்தின் ஊடாக மூச்சினை எடுத்து வாயை மூடிய வண்ணம் வண்டு போன்ற சத்தத்தில் இப்பயிற்சியினை செய்வோமாக. மீண்டும் இரண்டு மூக்குத்துவாரத்தின் ஊடாக மூச்சினை எடுத்து மெதுவாக மீண்டும் மெதுவாக இரண்டு மூக்குத்துவாரத்தின் ஊடாக மூச்சினை எடுத்து மீண்டும் இன்னும் ஒரு முறை மெதுவாக மூச்சினை எடுத்து அதாவது இந்த மூச்சின் இரண்டு கைகளையும் மெதுவாக நீங்கள் இரண்டு கைகளையும் மெதுவாக காதின் வெளிப்பகத்தை வெளிமடலை அமர்த்தி கொண்டு முதலில் இரண்டு துவாரத்தின் ஊடாக மூச்சினை எடுத்து வாயை மூடிய வண்ணம் வண்டு போன்ற சத்தத்தில் இப்பயிற்சியினை செய்வோமாக. மீண்டும் இரண்டு மூக்குத்துவாரத்தின் ஊடாக மூச்சினை எடுத்து மெதுவாக மீண்டும் மெதுவாக இரண்டு மூக்குத்துவாரத்தின் ஊடாக மூச்சினை எடுத்து மீண்டும் இன்னும் ஒரு முறை மெதுவாக மூச்சினை எடுத்து அதாவது இந்த மூச்சின் இரண்டு கைகளையும் மெதுவாக நீங்கள் இரண்டு கைகளையும் மெதுவாக காதின் வெளிப்பகத்தை வெளிமடலை அமர்த்தி கொண்டு முதலில் இரண்டு துவாரத்தின் ஊடாக மூச்சினை எடுத்து வாயை மூடிய வண்ணம் வண்டு போன்ற சத்தத்தில் இப்பயிற்சியினை செய்வோமாக. மீண்டும் இரண்டு மூக்குத்துவாரத்தின் ஊடாக மூச்சினை எடுத்து மெதுவாக மீண்டும் மெதுவாக இரண்டு மூக்குத்துவாரத்தின் ஊடாக மூச்சினை எடுத்து மீண்டும் இன்னும் ஒரு முறை மெதுவாக மூச்சினை எடுத்து அதாவது இந்த மூச்சின் இரண்டு கைகளையும் மெதுவாக நீங்கள் இரண்டு கைகளையும் மெதுவாக காதின் வெளிப்பகத்தை வெளிமடலை அமர்த்தி கொண்டு முதலில் இரண்டு துவாரத்தின் ஊடாக மூச்சினை எடுத்து வாயை மூடிய வண்ணம் வண்டு போன்ற சத்தத்தில் இப்பயிற்சியினை செய்வோமாக.
மீண்டும் 2 மூக்குத்துவாரத்தினூடாக மூச்சினை எடுத்து மெதுவாக மீண்டும் மெதுவாக 2 மூக்குத்துவாரத்தினூடாக மூச்சினை எடுத்து மீண்டும் இன்னுமொரு முறை மெதுவாக மூச்சினை எடுத்து எனவே அதிகாலையில் அல்லது மாலையில் இவ்வகையான மூச்சு பயிற்சியினை தொடர்ச்சியாக 5 தொடக்கம் 10 தடவைகள் தொடர்ச்சியாக செய்து வருவதனால் ஒரு மன அமைதியும் எமது மென்டல் ரிலாக்ஸேஷன், அதாவது மன சம்பந்தமான அமைதி கிடைக்கின்றது. நரம்புகள் அமைதித்தன்மையை பெறுகின்றது. அது மட்டுமன்றி இவ்வகையான வைப்ரேஷனை செய்கின்ற பொழுது தொண்டையில் ஏற்படுகின்ற சிறு சிறு கோளாறுகள் மற்றும் சிறு சிறு தவறுகள் ஏற்படின் அவ்வகையான எமது அதாவது நாளமில்லா சுரப்பிகள் சிறப்பான முறையிலே இயங்குவதற்கும் இவ்வகையான மூச்சு பயிற்சி உறுதுணையாகின்றது. உண்மையிலேயே இதை இன்னொரு முறையில் செய்து பார்ப்போமாக. கண்களை மூடி செய்வோமாக. கைகளை மெதுவாக காதுகளை அமர்த்திய வண்ணம் கண்களை மூடி மெதுவாக மூச்சை எடுத்து வாயை மூடிய வண்ணம் பிரஷர் கொடுங்கள். இன்னும் முறை மூச்சை மெதுவாக எடுத்து இறுதியாக இன்னும் ஒரு முறை மூச்சை மெதுவாக எடுத்து மெதுவாக கைகளை எடுங்கள். கண்களை மூடி செய்கின்ற பொழுது இன்னும் நீங்கள் நேரிய தன்மைகளையும் ஒரு கன்சன்ட்ரேஷன், ஒரு மன அமைதிகளையும் எங்களது தலையில் காணப்படுகின்ற நரம்புகள் தூண்டப்பட்டு எமது உடல் ரீதியாக அனைத்து விதமான நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ காலையிலே இவ்வகையான மூச்சு பயிற்சிகளை செய்வோம், பயனை பெறுவோம். அதாவது நோய்களிலிருந்து நாங்கள் விடுபடுவோம் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்போம். எனவே பாடசாலை மாணவர்கள், வயதானவர்கள், வேலைக்கு செல்லுகின்ற பெண்கள் மற்றும் அனைத்து பேரும் இவ்வகையான மூச்சு பயிற்சிகளை ஒரு 2 நிமிடங்கள் காலையில் செய்துவிட்டு போகின்ற பொழுது அவர்களுக்கு பாரிய நன்மைகளை பெற்றுக்கொள்வார்கள். எனவே இவ்வகையான மூச்சு பயிற்சிகளை நிச்சயமாக செய்து நீங்கள் பயன்பெற வேண்டும். எனவே எதிர்காலங்களில் உங்களது உடல் நலத்தையும் மன நலத்தையும் இது பேணக்கூடிய ஒரு மூச்சு பயிற்சியாக இது அமையும் என்றால் சாலச் சிறந்ததாக இது இருக்கும் என்று கூறி இவ்வகையான மூச்சு பயிற்சியில் செய்து அனைவரும் பயன்பெறுவோமாக.